மாநில தையல் தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் நடத்திய தையல் பயிற்சி பட்டறையில் 100க்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர்கள் சங்க தலைவர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார். புதுக்கோட்டை மாநகர திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் அரிமளம் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் மாநகர செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநகர பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 975 கேரள லாட்டரி சீட்டுகள் மற்றும் 46,700 ரூபாய் ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்து ஒருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபொழுது இரட்டை கிணறு பகுதியில் எதிர் திசையில் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த நவீன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து ஊத்துக்குளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டும் இருசக்கர வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டும் மர்ம நபர்கள் தலைமறைவாகிவிட்டனர். மேலும் இது குறித்து உடுமலை போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் முத்துச்சாமி கோவில் அருகில் 2 நாய்களை மரத்தில் தூக்கில் தொங்கவிட்டு அடித்து கொலை செய்ததாக வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த மூலனூர் காவல்துறையினர் அதே ஊரைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்துள்ளனர். ஆரணியில் வாகன சோதனையில் பிடிபட்ட அரசால் தடை செய்யப்பட்ட 3 லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் மற்றும் ஆட்டோவை பறிமுதல் செய்து 3 நபர்கள் மீது ஆரணி காவல்துறையினர் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பட்டி வீரன்பட்டியில் உள்ள வினோபாஜி நகரைச் சேர்ந்தவர் தவறி கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொடைக்கானலில் தொடர் விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வருகை தந்து குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகத்தை முன்னிட்டு கட்சி கொடியை பிரபலப்படுத்தும் நோக்கில் அந்த கட்சியின் இளைஞர் அணி சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.